சத்தியவசன நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி யூடியூப் ஊடாக கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இந்த காலையிலும் பிரியமானவர்களே, வேதாகமத்திலே நாங்கள் பல ஜெபங்களை நாங்கள் பார்க்கிறோம். அநேக பக்தர்கள் ஆண்டவரோடு உறவு வைத்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எங்கள் உள்ளங்களை தொடுகிறது. இந்த நாளிலும் நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் அறிந்த மோசே, அவன் ஆண்டவரோடு நடந்து போன ஒரு மனிதன். அந்த மோசே லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களை ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு கானானை நோக்கி அந்த வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்தான். இந்த மோசே பல சவால்களை சந்தித்தான். மோசேக்கு விரோதமாக பல தருணங்களிலே மக்கள் கற்களை எறிய முற்பட்டார்கள், அவனை ஏசினார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு சவால்களுக்கு மோசே முகம் கொடுத்தான். இந்த மோசே ஒரு தடவை ஆண்டவரை நோக்கி இப்படியாக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக வர வேண்டும். உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக வராவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம். எங்களை விசேஷித்தவர்களாக மாற்றுகிற உங்களுடைய சமூகம் எங்களோட வர வேண்டும் என்று மோசே ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்தின் முன்பாக நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்கிறார்கள். அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை செய்து அந்த கன்றுக்குட்டியை நமஸ்காரம் பண்ணுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகு கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயை நோக்கி, யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலே முதல் பகுதியை நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் இவர்களோடு கூட வரமாட்டேன். ஏனென்றால் நான் இவர்களோடு கூட வந்தால் இவர்கள் முரட்டாட்டமுள்ள செவிக்கொடாத மக்கள். இவர்கள் அப்படி நடக்கும் பொழுது நான் இவர்களை சில வேளை அழித்து போடக்கூடும். ஆனபடியினாலே இவர்களை நடத்தி கொண்டு நான் வாக்குத்தத்தம் பண்ணிய கானான் தேசத்துக்கு இவர்களை கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் ஒரு தூதனை உனக்கு முன்பாக இவர்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக வராது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த துக்கமான வார்த்தைகளை கேட்ட பொழுது இஸ்ரவேல் மக்கள் அழுகிறார்கள், அவர்கள் மனஸ்தாபப்பட்டார்கள். ஆனாலும் மோசே என்ன செய்கிறான்? ஆண்டவரோடு கூட உறவிலே ஈடுபட்டு ஆண்டவருக்கு ஒரு ஜெபத்தை செய்கிறான். அவன் இப்படியாக ஜெபிக்கிறான். அந்த வசனத்தை நாங்கள் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரையிலும் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். ஆம், அவன் ஜெபிக்கிறான். மோசே, ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னோடு கூட வராவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம். உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட வர வேண்டும் என்று ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவருடைய சமூகம் மோசேக்கு முன்பாக செல்ல வேண்டும், இஸ்ரவேலருக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று மோசே ஜெபிக்கிறார்? ஆம் பிரியமானவர்களே, இந்த பூலோகத்தில் உள்ள எல்லாருடைய கண்களிலும் தயவும் கிருபையும் பெற வேண்டும் என்று சொன்னார். இந்த பூலோகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் தேவனுடைய மக்கள் விசேஷித்தமானவர்கள் என்று அறியப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும். இஸ்ரவேலினுடைய பிரயாணங்கள் முழுவதிலும் அவர்களை வழிநடத்தியது கர்த்தருடைய சமூகம். அவர்கள் மேற்கொண்ட யுத்தங்கள்,
பல ஜாதியினர் அவர்களை எதிர்த்து வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது. கர்த்தருடைய வழிநடத்தல் அவர்களோடு இருந்தது. கர்த்தருடைய பலத்த கரம் அவர்களோடு இருந்தது. ஏன்? அவர்கள் செங்கடலை கடந்து போகும் பொழுது எகிப்தின் சேனைகளும் இஸ்ரவேலருடைய சேனைகளுக்கு பின்பாக சமுத்திரத்திலே நடந்து போனார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் சேனைகளுடைய ரதங்களின் உருளைகள் கலன்று விழத் தொடங்கியது. அவர்கள் வருத்தத்தோடு தங்களுடைய ரதங்களை செலுத்தினார்களாம். அப்பொழுது எகிப்தின் சேனைகள் சொன்னார்கள், இஸ்ரவேலருடைய தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு துணை நிற்கிறார், நாங்கள் இவர்களை விட்டு ஓடி போவோம் என்று சொன்னார்களாம். சத்துருக்கள் எங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்களை எதிர்த்து வந்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய சமூகம் அவர்களோடு இருந்தபடியினாலே தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றார். யுத்தங்களை ஜெயிப்பதற்கு கர்த்தர் யுத்தங்களை நடத்தி கொடுத்தார். இப்படிப்பட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட வர மாட்டேன், என் தூதனை அனுப்புகிறேன் என்று மோசே ஜெபிக்கிறார். தேவரே, உங்களுடைய சமூகம் வராவிட்டால் எங்களை கொண்டு போக வேண்டாம் என்று. இந்த ஆண்டுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய வழி நடத்தல், ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மத்தியிலே நாங்கள் விசேஷித்தமான மக்கள் என்று எதினால் நாங்கள் அறியப்படுவோம் தெரியுமா? ஆண்டவர் எங்களோடு இருப்பதினால்தான். அன்று உதாரணமாக பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்கள் இயேசுவோடு வாழ்ந்ததினால் அவர்கள் அந்த விசேஷித்தமான வல்லமைகளை, கிருபைகளை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போன பின்பாக அவர்கள் என்ன செய்தார்கள்? மீன்பிடிக்க சென்றார்கள். ஆனால் இயேசுவானவர் மீண்டும் அவர்களை சந்தித்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து பேதுருவை அவர் உறுதிப்படுத்தி அவர் பரத்துக்கு ஏறிய பின்பாக பேதுரு, யோவான், யாக்கோபு எத்தனை மக்கள் மத்தியிலே வல்லமையாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். எத்தனை பேர்களை குணப்படுத்தினார்கள். ஒரு பிரசங்கத்திலே 3000க்கு அதிகமான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய வல்லமை அவர்களோடு இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருக்கலாம், எவ்வளவு கல்விமான்களாக இருக்கலாம், பெரிய பெரிய பதவிகளை வகிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழி நடத்தல், கர்த்தருடைய சமூகம் எங்களோடு இராவிட்டால் நாங்கள் இந்த உலகத்திலே விசேஷித்தமானவர்கள் என்று விளங்கவே முடியாது. நாங்கள் சாதாரணமான மனிதர்களாக இருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கலாம், கடனாளிகளாக இருக்கலாம், யாராயிருந்தாலும் ஏன் பாவிகளாக கூட இருக்கலாம். கர்த்தர் எங்களோடு இணைவார் என்றால், அவருடைய சமூகம் எங்களை நடத்தும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே எங்களைப் போல விசேஷித்தமான மக்கள் யாரும் இருக்க முடியாது. இதைத்தான் மோசே ஜெபித்தான். பிரியமானவர்களே, அந்த மோசே ஜெபித்தான், ஆண்டவரே, எங்களை விசேஷித்தவர்களாக காண்பிக்கின்ற மனிதர் மத்தியிலே எங்களை விசேஷித்தவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீர் எங்களோடு கூட வர வேண்டும் என்று சொன்னார். இந்த வருடத்திலே எங்களுடைய பணமோ, எங்களுடைய பதவியோ, எங்களுடைய பட்டமோ எங்களை விசேஷித்தவர்களாக மாற்றவே முடியாது. யாரொருவன் ஆண்டவருடைய சமூகத்தை நம்பி, ஆண்டவரே தேவரீர் இந்த வருடம் முழுவதும் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதனை கர்த்தர் விசேஷித்த மனிதராக மாற்றுகிறார். அங்கே தாவீதும் சொல்லுகிறார், பாவம் செய்த பின்பாக தாவீது கதறி அழுகிறார், தேவனே, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை விலக்க வேண்டாம் என்று. ஏன்? தாவீது உணர்ந்திருந்தார் தேவனுடைய சமூகம் எவ்வளவு வல்லமை உள்ள என்று. சவுல் தாவீதை துரத்தும் பொழுது, சத்துருக்கள் தாவீதை துரத்தும் பொழுது, தாவீது ஓடி ஒளிந்த அனைத்து இடங்களிலும் கூட ஆண்டவர் தாவீதோடு இருந்தார். ஆண்டவர் இருளான இடங்களிலே தாவீது ஒளிந்திருக்கும் பொழுது கூட தாவீது பாடினார், கர்த்தர் என் ஜீவனும் என் பெலனும் என் வெளிச்சமுமானவர். ஆண்டவருடைய சமூகம் தாவீதுக்கு வெளிச்சமாயிருந்தது, பெலனாயிருந்தது, பாடலை பாடுகிற கீதமாயிருந்தது. இந்த காலையிலும்
இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ஜெபிப்போம். தேவரீர் இந்த ஆண்டு முழுவதும் என்னை விசேஷித்தமாக மாற்றுகிற, எனக்கு தயவு கிருபையும் பெற்று கொடுக்கிற உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் பிரிந்திருக்கிறீர்களா? அந்த சமூகத்தை உணராமல் இருக்கிறீர்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த தருணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலே கேட்போம். எங்களை விசேஷித்தவர்களாக இந்த உலக மக்கள் மத்தியிலே காண்பிக்கிற, எங்களை முன்னின்று நடத்துகிற உங்களுடைய சமூகம் இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தி செல்லட்டும் என்று ஜெபிப்போம். மோசே சொன்னான், எங்களுக்கு தூதன் வேண்டாம், எங்களுக்கு யாரும் வேண்டாம், நீர் ஒருவர் எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய சமூகம் வேண்டும் என்ற மோசேயின் ஜெபத்தை போல நாங்களும் சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை நடத்தி செல்ல, இந்த ஆண்டை கடந்து செல்ல எங்களை விசேஷித்தவர்களாக மாற்றுகிற, எங்களுக்கு கிருபை தயவு பெற்று கொடுக்கிற உங்களுடைய சமூகம் எங்களுக்கு வேண்டும்.